ஐயோ எக்ஸாம் வருது, இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. 200 ரூபா தேவைப்படுது. அப்பா பாவம் வேலை இல்லாம செஞ்சுட்டு இருக்காரு. சித்தி கிட்ட கேட்டாலும் அடிப்பாங்க. நம்ம ஏன்டா இப்படி பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். இங்க வந்து பிறந்துட்டு ஏன்னா பெரிய இடத்துலயாவது பிறந்திருக்கலாம். நம்ம கேட்போம் சித்தி கிட்ட. பிரணேஷ் பிரணேஷ் சொல்லு காவியா. நோட்டெல்லாம் வாங்கிட்டியா? இல்ல காவியா, சித்தி கிட்ட கேட்டா அடிப்பாங்க சொன்னாங்க. கிளாஸ்ல சேர்க்க மாட்டாங்களே. அப்பா வேற திட்டுவாரு. அப்ப எப்படி கேட்கறதுன்னு தெரியல காவியா. சரி சரிடா, ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஏன் பிரணேஷ் ஸ்கூலுக்கு வரல? பிரணேஷ் ஸ்கூலுக்கு வரல? ஏன் வரல? ரிவிஷனுக்கு நோட் அவங்க சொன்னாங்க, அதுக்காக தான் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரிம்மா, நான் வீட்டுல போய் கேட்கறேம்மா. சரிம்மா, பார்த்து போவேன். தம்பி, ஏன்டா 2 நாள் ஸ்கூலுக்கே போலியாமே நீ? அப்பா, ஸ்கூல்ல ரிவிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நோட்டு கேட்டாங்கப்பா, அது வாங்கணும்ப்பா, அதுக்காக தான் போகலப்பா. ஏன் என்கிட்ட சொல்லுதானே? பா, சித்தி கிட்ட சொன்னப்பா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னடா சித்தி எக்ஸாமுக்கு நோட் வாங்கணும் சித்தி. 200 ரூபா வேணும் சித்தி. ஏண்டா உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுக்கறது என்னமோ லட்சக்கணக்கில் கட்டுக்கட்டா கொடுக்குற மாதிரி? ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு நோட்டுங்க வாங்கி கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு உனக்கு படிக்க முடியாதா? என்கிட்ட 10 பைசா கிடையாது. உங்க அப்பா வரட்டும், பேசலாம், கேக்குறேன். நான் என்கிட்டலாம் காசு கிடையாது. நீ கீச்சதெல்லாம் போதும், வேலைக்கு போற வழிய பாரு. பா, நான் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது சொன்னப்பா சித்தி கிட்ட. அவங்க திட்டாங்கப்பா என்ன. அதனாலதான்ப்பா ஸ்கூலுக்கு 2 நாளா போவே இல்லைண்ணா. ஏன்டா நீ என் சித்தி கிட்ட சொல்றது என்கிட்ட சொல்லிருக்கால? நான் படிப்புல நான் கொடுத்துருப்பல காசு. இனிமே காசு ஒண்ணா நீ என்கிட்ட கேட்றா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டது கூலி ஆச்சு உன்னை காப்பாத்தல. கண்டிப்பா நீ நல்லா படிக்கணும், சரியா? எப்படிப்பா கொடுத்தீங்க அவனுக்கு காசு? கூலி வேலைக்கு போனது. அதை 50 ரூபாய் வந்து படிப்புன்னு கேட்டான். இந்தாடா, நான் அன்னைக்கு திட்டினது மனசுல வச்சுக்காதடா. நான் உன்னை திட்டணும்லாம் திட்டலடா. எங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுப்பேன்றதுக்காக தான்டா உன்னை திட்டினேன். இனிமேலாவது நல்லா படிடா. எல்லா சித்தியும் மாதிரியும் நான் சித்தி இல்லடா. நான் உன்னை என் பையனை தான் பாத்துக்கிறேன். தயவு செய்து நல்லா படிச்சு உங்க அப்பாவை பாத்துக்கோடா. எங்களை மாதிரி நீ கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படாத. இனிமேலாவது நல்லா படிடா. அப்பா கொடுத்த காசு டேர்ம் ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு வச்சுக்கோ. இந்த தடவை எக்ஸாம் ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் கட்டணும்னால அது வச்சுக்கோ. இது நோட்டு நீ வச்சுக்கோ. நல்லா படிடா. இனிமே என்ன வேணாலும் என்ன கேளு, இல்ல அப்பாவை கேளு. நான் திட்டினதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுடா. சரி சித்தி. தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ் சித்தி. நான் பெரிய ஆளாவும் சித்தி படிச்சு. எனக்காக சித்தியும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகும். 2 பேரையும் நம்ம தான் காப்பாற்றணும். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.